ஹாய் கைஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஏர்டெல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா கைஸ்? ஏர்டெல்லில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, மிஸ்டு கால் அலாட்டு எல்லாரும் கேட்டாங்க, இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. மிஸ்டு கால் அலாட்டு அந்த சர்வீஸ் இருக்கா அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. ஏர்டெல்லில் இருக்குது, ஆனால் சார் ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே கைஸ், ஆனால் ஆக்சுவலி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது எப்படி அது வேலை செய்யுது அப்படின்னாக்கா, இப்போ வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் கவரேஜ் சிட்டி இல்லைனாக்கா அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா, இப்போ கிராமத்து பக்கம் ஏதாவது டவுன் கிடைக்கல அப்படின்னாக்கா அது ஒரு சர்வீஸ். தென் வந்து நீங்கள் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவில் இருந்தாலோ மிஸ்டு கால் அலார்ட்டு வந்து உங்களுக்கு நம்ம கால் பண்ணும்போது இவங்க அவைலபிளாக இல்லைன்னு சொல்லி சொன்னோம். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஃபோனில் தேங்க்ஸ் ஆப்பில், ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் வந்து நீங்கள் மிஸ் கால் அலார்ட்டை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அங்கே வந்து நிற்கும் யார் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்க கைஸ்? ஓகே, இன்னொரு விஷயம் வந்து அது சின்ன ஃபோன் வச்சுருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு எப்படி பார்க்குறது? அவங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க முடியும். அந்த டைம் ஆப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நார்மல் ஃபோன், சின்ன ஃபோன் 2G ஃபோன் வச்சுருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா அவங்களுக்கு அந்த ஆப் இருக்காது. 4G சீரீஸில் சின்ன ஃபோனுக்காரங்க பார்க்க முடியாது. அவங்க வந்து ஏர்டெல் வந்து அந்த மாதிரி கொடுக்கல. அதே பிஎஸ்என்எலுக்கு வந்து சின்ன ஃபோன்லேயும் பார்க்கலாம், பெரிய ஃபோன்லேயும் பார்க்கலாம். அதே ஜியோக்கு வந்து சின்ன ஃபோன்லையும் பார்க்கலாம், பெரிய ஃபோன்லையும் பார்க்கலாம். விஐயில் வந்து நம்ம காசு கொடுத்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட் பண்ணிட்டோம்னா சின்ன ஃபோன்லையும் பார்க்கலாம், பெரிய ஃபோன்லையும் பார்க்கலாம். ஓகேங்க கைஸ்? ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியோவில் வந்து அதையும் ஒரு படி தாண்டி இந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? இப்போ வந்து ஜியோ டு ஏர்டெல் அதில் மொபைல் நோட் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஜியோ கஸ்டமர் அப்படின்னாக்கா ஒரு ஜியோ கஸ்டமருக்கு கால் பண்ணும்போது நாட் ரீச்சபிள் இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா, ஓகே கைஸ், சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னாக்கா அதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் போய் சேர்த்துறோம். அதே மாதிரி வேற ஒரு மெம்பர் வச்சுருக்காங்க, ஏர்டெலோ ஜியோவோ இல்லை வந்து ஏர்டெலோ பிஎஸ்என்எலோ விஐயோ வச்சுருந்தாங்க அப்படின்னா, நம்ம பிஎஸ்என்எல் இதுலேருந்து ஜியோலேருந்து அவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா காஷ்? அதே போல் ஜியோ கால் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி கிடைக்கல அப்படின்னா ஒரு அலர்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது எப்படி தெரியுமா? இப்போ வந்து நானும் ஜியோ நீங்களும் ஜியோ அப்படின்னா, நான் கால் பண்ணும்போது கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் சுவிட்ச் ஆஃபில் இருக்கீங்க, நீங்கள் சடன்லி சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்பெஷல் அலர்ட் வரும். இந்த நபர் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வரும். இந்த ஸ்பெஷல் ஜியோவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சர்வீஸ்லையும் கிடையாது. ஜியோவில் இருந்து வேற ஒரு நம்பருக்கு கால் பண்ணும்போது அது நார்மலாக வேலை செய்யும். ஓகேங்க கைஸ்? நார்மலாக வந்து நம்ம அது எல்லா மொபைலுக்கும் அலர்ட் வந்துடும். இப்போ மற்ற ஜியோலேருந்து கூப்பிட்டா மட்டும் இந்த ஸ்பெஷல் அலர்ட் வரும். வேறு நெட்வொர்க்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், பட் இந்த அலர்ட் வராது. இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருந்து ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே அலர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி கைஸ். ஓகே காசு, இது வந்து மிஸ்டு கால் அலர்ட்டுக்கான வீடியோ தான் இது. இது போல் உங்களுக்கு எந்தாச்சும் வீடியோ தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இன்டர்நேஷ்னல் நல்லா கேட்டுங்க, இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் வந்து யார் பெஸ்ட்டாக கொடுக்குறா, யார் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறா, அது எப்படி பேக்கேஜ் போடுறது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிஎஸ்என்எல்லாக இருக்கலாம், விஐயாக இருக்கலாம், ஜியோவாக இருக்கலாம், ஏர்டெல்லாக இருக்கலாம், இந்த எந்த நிறுவனத்தில் உங்களுக்கு
இன்டர்நேஷ்னல் பெஸ்ட்டு சர்வீஸ் காஸ்ட்டில் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக கொடுக்குற சர்வீஸ் யார் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் கைஸ். ஓகே, நன்றி கைஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பான பிரபு. பாய்.